ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, காலம் கடந்து சென்றே கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுதான் நம் வாழ்விற்கு தேவையான நிம்மதி கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதோ என் கரத்தை தொட்ட இந்த நொடியே உன்னுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டது. எதற்காக இதை பாக்கியம் என்று சொல்கின்றேன் என்று தெரியுமா? சுலபத்தில் என்னுடைய கரத்தை தொடக்கூடிய விஷயம் என்ற ஒன்று யாராலும் எப்பொழுதும் செய்ய முடியாத ஒன்று. அப்படி என்னுடைய கரத்தை தொடக்கூடிய பாகியம் பெற்றிருப்பாயானால் நீ என்னுடைய மனதிற்குள் நிறைந்திருக்கும் குழந்தை. உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் என்னுடைய கரத்தை தொட செய்தும் இருக்கின்றேன். உன்னுடைய கர்மா முடிந்ததன் காரணமாக என்னுடைய கரத்தை நீ நல்லபடியாக இன்றைய தினத்தில் தொட்டும் விட்டாய். உன்னுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியை நீ பெற்றிருக்கின்றாய். இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். எதுவும் கைமீறி போய்விடாது. நீ நினைத்தபடி எல்லா விஷயங்களும் இனி அரங்கேறும். நடக்க வாய்ப்பே இல்லையே என்று நீ சில விஷயங்களில் நினைத்திருக்கலாம். அதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் உன் வாழ்வில் நடத்தி காண்பிப்பேன். இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லீலைகளை பார்த்திருக்கின்றாய். பார்த்து வியந்த நாட்களும் உண்டு. பார்த்து சில சமயங்களில் பயமுறுத்திய நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது. எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது என்று மட்டும் நீ எப்பொழுதும் நம்பு. பல அவமானங்களை சந்தித்து, துரோகங்களை சந்தித்து, ஏமாற்றங்களை சந்தித்து மிகவும் நொந்து போயிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை. அதை சுத்தம் செய்து புத்தம் புது தொடக்கத்தை நான் இன்றைய தினத்தில் தொடங்கி வைத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்விற்கு புது தீப ஒளியை இன்றைய தினத்தில் ஏற்றிவிட்டேன். என்னுடைய பாதத்தை சரணடைந்த நீ என்னுடைய கரங்களை கொண்டு நான் இன்றைய நாளிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் கண்களை எப்பொழுதும் துடைத்துக்கொள். உன் முகத்தில் புன்னகையை பார்க்காமல் நான் விட மாட்டேன். உன் மனம் முழுக்க சந்தோஷத்தையும் முகம் முழுக்க புன்னகையையும் பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஏக்கத்தால் பல விஷயங்களை உடனுக்குடன் செய்து கொடுக்க தீர்மானித்திருக்கின்றேன். நீ கதறி அழுததன் பலனாக மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சுலபமாக உன் வாழ்க்கையில் கிடக்கை செய்து உன் வாழ்க்கையை சுபிஷமாக நான் மாற்றி தருவேன். நீ கெட்டவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட பல சமயங்களில் உன் வாழ்விற்கான நன்மைகளை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த நன்மைகளின் பலன் என்பது அதிகமாகவும் இருந்திருக்கின்றது. உன்னுடைய கர்மா முடிந்ததன் காரணமாக பிறர் போடும் சதி திட்டங்கள் கூட செல்லாமலும் சென்றிருக்கின்றது. நியாயம் என்ற ஒன்று உன்னிடம் இருப்பதால், நேர்மையும் சத்தியமும் உன்னிடம் இருப்பதால் எப்பொழுதும் இன்பம் என்ற ஒன்று உன் வாழ்வில் குடிகொள்ள தகுதியையும் பெற்றுவிடுகின்றது. அந்த இன்பத்தை உன் வாழ்வில் கொடுத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, யாரும் பெற முடியாத பாக்கியத்தை எல்லாம் நீ பெற்றிருக்கின்றாய். புண்ணியங்கள் பல சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ உயர்த்தி கொள்ள தயாராகிவிட்டாய். உன்னுடைய நிலைமை இனி மாறும். வாழ்க்கை இனி வெற்றியை பெறும். நல்ல மனநிலையோடு, நிம்மதியான மனநிலையோடு, அமைதியான வாழ்க்கையை சந்தோஷமாக நீ இனி வாழ்வாய். உன்னுடைய ஆசைகள் பூர்த்தியாகி சந்தோஷப்படுவதை நான் சற்று நேரத்தில் பார்க்க போகின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.